ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி அளவெடுத்து கட் பண்ணுறதுன்னு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட்டு தேவை. இப்போது நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட்டு தேவை. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணுவோம், தெரியாமல் கட் பண்ணிடுவோம். அதனால் நம்மளுக்கு எப்போவுமே 1 மீட்டர் துணி இருக்குது பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஃபோல்டர் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் சைடு எப்போவுமே ஆப்போசிட்டில் வரணும். இந்த மாதிரி க்ளோஸ் வந்து ஃபோல்டர் பண்ண இது வந்து நம்ம பக்கம் வரணும். இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபோல்டர் பண்ணோமா, ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து நம்ம ஃபோல்டர் பண்ணோன்னா அங்கேருந்து நம்ம அளவு எடுத்தோன்னா எப்போவுமே 19 இருக்கும். 19, 19, 20 அந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம மேலேருந்து கீழே 1 மீட்ரு அளவு விட்டு எவ்வளோ வருதோ, இப்போ இது 19 வருது, அப்போ நான் வந்து 18 வைக்கிறேன். அங்கே ஒரு மார்க் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் சென்ட்ரு பாயிண்டில் வச்சு அதே மாதிரி அங்கேருந்து இங்கே 18, அதே மாதிரி கார்னரில் 18. இது எதுக்கு மார்க் பண்ணோன்னா நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அதை கோடு போட்டுக்கலாம். இந்த 3 இது வச்சாலும் 3 இதுவும் நம்ம மார்க் பண்ணல, அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இது எதுக்குன்னா, நம்ம ப்ளவுஸ் வந்து கழுத்து பீஸ் வைக்கிறோம்ல, அது எல்லாருமே கிராஸ் பீஸ் தான் வைப்பாங்க. நான் ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் வைப்பேன், எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் வாங்க, இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹைட் எடுக்கிறோம். ஹைட்டு வந்து எவ்வளோ, இப்போ நம்ம மார்க் பண்ணல, கோடு போட்டல, அந்த அளவுலேருந்து ஹைட் அவங்களது எவ்வளவோ அதை மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து மார்பு சுற்றளவு அவங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி மேலே நம்ம ஹைட்டு மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து மார்பு சுற்றளவு அது எவ்வளோ வருதோ அங்கே மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இது நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செக் பண்ணுவேன். இந்த பக்கம் 2 அஞ்சு இருக்கா, அப்போ இந்த பக்கம் 2 அஞ்சு இருக்கா, ஓகேன்னு மார்க் பண்ணுவேன். கரெக்டாக இருக்குது. அப்புறமா என்ன பண்ணுவேன், வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க, பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற கோடு கரெக்டாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நம்ம சும்மா அப்படியே நம்ம போட்டோன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. அதுக்கப்புறம் அளவு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணதை ஒரு கோடு போடுறோம், அவ்வளோதான். இப்போ வந்து என்னென்னா, எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் அளவுனா இது நார்மலாக எல்லாருக்குமே 2.5 வரும். ரொம்ப வந்து கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருக்கா, சின்ன பசங்களாக இருந்தால் 2.25 அந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் நார்மலாக இது எல்லாருக்குமே 2.5 வரும். அங்கேருந்து நம்மளுடைய ஷோல்டர் அளவு எடுக்கணும். நம்மளுடைய ப்ளவுஸ் ஷோல்டர் அளவு இருக்குல்ல, அதை எடுத்து அங்கே மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஃப்ரண்ட் பீஸு, பேக்கில் இருக்கிறது பேக் பீஸு. இப்போ ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் நெக்கு எவ்வளோ வருதோ அதை நம்ம மார்க் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அப்படியே நம்ம வச்சு பேக்கில் இருக்குல்ல, பேக்லேயும் நம்ம வந்து என்ன அளவோ சொல்லிட்டு பேக்லேயும் நம்ம மார்க் பண்ணணும். அங்கேயே வச்சு அந்த மேலே இருக்கிற துணியை தூக்கிட்டு பேக்கில் நெக் அளவு என்னவோ அதை நம்ம மார்க் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த 2 நம்ம ஷோல்டர் அளவு இருக்குல்ல, அது 2த்துக்கும் சென்டரில் வந்து நம்ம டேப்பு வச்சு நம்ம ஷேப்பு எவ்வளோ வருதோ அதை நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு, இப்போ நம்ம அங்கே மார்க் பண்ணல, அங்கே ஒரு 12 மார்க் பண்ணல, அங்கேருந்து 1 இன்ச்சு மேலே வச்சுக்கணும். இப்போ நம்ம அங்கே 12 மார்க் பண்ணோன்னா இங்கே 11, அதேமாரி இந்த கார்னர்லேயும் 11. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நம்ம ஷேப் அளவு 12 வச்சோன்னா இங்கே 11, அங்கே 11, 1 இன்ச்சு நம்ம மேலே கூட்டிக்கணும். மேலே கழிச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் இதை நம்ம கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹாம்கோல் அளவு, அது வந்து நார்மலாக எல்லாருக்குமே 5.5 வரும். மோஸ்ட்லி வந்து 5.5 தான் வரும். கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்கன்னா 5.25 வரும். மற்றபடி வந்து நார்மலாக 5.5 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாருக்குமே ஹாம்கோல் அளவு கரெக்டாக இருக்கும். நான் அதே மாதிரி இப்போ இங்கே நான் செக் பண்ண அதேமாதிரி இது நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்குமான்னு சொல்லிட்டு நான் 2 பக்கமும் செக் பண்ணி பார்ப்பேன், கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து 1.5 இன்ச்சு, இப்போ நம்ம 5.5 வச்சோன்னா 1.5 இன்ச்சு வைக்கணும். இதுவே நம்ம 5.25 வச்சோன்னா 1.25 இன்ச்சு அந்த மாதிரி அங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே கட்டம் போட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து
அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அங்கேருந்து நான் கை காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கரெக்டாக அந்த அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அது அப்படியே வளைச்ச மாதிரி அப்படியே வச்சிங்கன்னா ஆம்கோல் அளவு கரெக்டாக வந்துடும். அதே நீங்கள் இப்போ கட்டம் போட்டிங்கனாலே உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். கரெக்டாக வந்துச்சிங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நெக்கு வரையணும். நெக்கும் நீங்கள் கட்டம் போட்டு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லையா உங்களுக்கு வருதுன்னா அது இந்த மாதிரி ஜே மாதிரி வரும். இப்படி வந்து இப்படி வளைச்சிங்கன்னா ஜே மாதிரி. இப்போ கொஞ்சம் உள் வாங்கினோன்னா கொஞ்சம் எனக்கு கழுத்து கொஞ்சம் ப்ராடாக வந்தால் கொஞ்சம் நம்ம வெளியில் வந்து வரையலாம். இப்போ கட் பண்ணலாம். இப்போ கட் பண்ணும்போது தான் நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், நல்லா கரெக்டாக கவனிங்க. இப்போ வந்து நம்ம அந்த பீஸ் ஒருமே அந்த இது வச்சோம்னா அது வந்து அது வரைக்கும் தான் கட் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணக்கூடாது. இங்கே கட் பண்ணுறோமா, கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வெட்டணும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு போகக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு அது துணி தேவை. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கட் பண்ணுறோம். இங்கே வந்தோம் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக அந்த ஆம்கோல் அளவு நம்ம வச்சுருக்கோம்ல அது வரைக்கும் தான் நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம துணியை கிளாத்தை வந்து திருப்பிட்டு அங்கே வந்து அந்த நம்ம ஆம்கோல் அளவு வரைஞ்சோம்ல அதை வந்து நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு விட்டுடலாம். இது வந்து நம்ம வந்து கை பீஸு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதையும் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கலாம் அங்கேருந்து அங்கே வரைக்கும் தான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு நாச், அதுக்கப்புறம் திருப்பிட்டு இப்போ தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம ரெண்டுத்தையும் ஒரு பிகினர்லாம் நான்லாம் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு 2 துணியை வச்சு நான் அப்படியே கட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம கீழே இருக்கிற துணி ஞாபகம் இல்லாமல் மேலே 2த்தையும் சேர்த்து நம்ம கட் பண்ணுவோம். அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. மேலே துணியை இருக்கிற அந்த துணியை நம்ம தூக்கிட்டு மேலோடைய நம்ம ஃப்ரண்ட்டு அது பாருங்கள், புரியுதுங்களா? ஃப்ரண்ட் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டு மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். இருந்த உடனே கீழ் துணியை வச்சு நம்ம கட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம பார்த்து நம்ம கட் பண்ணணும். இது வந்து ஃப்ரண்ட்டு. அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் எப்போவுமே நம்மளுக்கு கை ஆம்கோல் அளவில் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அங்கே வந்து அதை நம்ம கிளியர் பண்ணுற அதுக்கு கரெக்டாக வர்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு அந்த இடத்துல நம்ம லைட்டாக கட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இதை 2த்தையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா போச்சு. இது ஃப்ரண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஐப்பட்டி கொக்கிப்பட்டி. அப்புறம் இது என்னென்னா பேக்கு வந்து நீங்கள் கட்டம் போட்டுட்டு அந்த மாதிரி கூட போட்டு மாதிரி போட்டு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதை இப்போ நான் வரைஞ்சது வந்து என்னென்னா கொஞ்சம் ப்ராடாக கேட்குறவங்க இப்போ வந்து நம்ம ப்ராடாக கேட்குறவங்க அப்படி இது பண்ணலாம். இல்லை கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது கரெக்டான அளவு. கொஞ்சம் ப்ராடாக வேணால் கொஞ்சம் வெளியில் வரணும். அதை ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து பேக்கை வந்து நம்ம மார்க் பண்ணணும். அது எப்படி மார்க் பண்ணுறதுனா, ப்ளவுஸை வந்து பேக் போர்ஷன் எடுத்து அதை 2ஆக மடித்து அந்த கார்னர் பாயிண்டில் வருதுல்ல, அந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து பேக் நெக் வரைக்கும் வச்சு நம்ம கீழே வந்து அளவெடுக்கணும். அது வந்து ஒரு 1/4 இன்ச்சு இப்போ மேலே நம்ம வைக்கிறோன்னா அதுக்கு 1/4 இன்ச்சு இறக்கி வைக்கணும். இப்போது எங்கே வருதோ அங்கே நம்ம ஒரு மார்க். அதுக்கப்புறம் அதே ப்ளவுஸ் வந்து இந்த பக்கம் எடுத்து நம்ம வந்து பேக் சைடில் கொக்கி சைடு வருது பார்த்திங்களா, அதுக்கு பேக் சைடில் வந்து ஆம்கோல் அளவு வருது பார்த்திங்களா, அங்கேருந்து அந்த ஆம்கோல் அளவு வைக்கணும். அதுவும் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கமாக வைக்கணும். 1/4 இன்ச்சு கொஞ்சம் கீழே ஏன்னா தையலோடு அந்த தையல் போயிடும். அதனால் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு நாச் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கரெக்டாக வச்சு இடுந்தத்தமாக இருக்கான்னு பார்த்து 2த்தையும் நம்ம எங்கே மார்க் பண்ணோமோ அங்கே ஒரு நாச் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இதை வந்து பேக் போர்ஷன் வந்து மடித்து தைக்கிறதுக்கு, அவ்வளோதானா. அப்புறம் வந்து ஸ்லீவ் எப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம அதில் வந்து ஒன்று கீழே இருக்கும் ஒன்று மேலே இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்து கரெக்டாக வச்சு கரெக்டாக பாருங்கள், புரியுதுங்க, பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி தான் வைக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து ஸ்லீவ் அளவு எவ்வளவோ நம்ம அதை மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் எவ்வளோவோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க அளவு எவ்வளோ ஸ்லீவ் அளவு எவ்வளவோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க அளவு ப்ளவுஸ் எடுத்து திருப்பி அங்கே ஸ்லீவ் அளவு வருது பார்த்திங்களா, ஸ்லீவை வந்து திருப்பிக்கணும். திருப்பி இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷோல்டரில் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் அளவு வச்சு அந்த நம்ம மார்க் பண்ணோம்ல அங்கே வந்து கரெக்டாக வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கணும். கரெக்டாக அளவு வைக்கணும். கரெக்டாக எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும்.
இப்போ இந்த இடமும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எங்கே ஆம்கோல் அளவு வருது அந்த கோடு வருது பார்த்தீங்களா, அந்த கோடுக்கு கரெக்டாக கொஞ்சம் தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டோமா. அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து நம்ம கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 மீட்ரு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு கூட அதுக்கப்புறம் ஒரு வளைச்சா மாதிரி இது நீங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஒரு 2 மீட்ரு வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வளைச்ச மாதிரி வந்துடும். அதை நம்ம அவ்வளோதான். அப்புறம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 பீஸ் அதை எடுத்துகிட்டு கீழே இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நம்ம கொஞ்சம் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி ஸ்லீவ்லேயும் கொஞ்சம் கட் பண்ணணும். ஏன்னா இது ஆம்கோல் அளவு கொஞ்சம் லூஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்காக இதை நம்ம கட் பண்ணுறோம். அது வந்து நம்ம கட் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அந்த 2 பீஸையும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். இது ஏன்னா இது ஃப்ரண்ட்டில் வரணும்னு நம்மளுக்கு தெரியணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கொக்கி பட்டி, ஐப்பட்டி, அதுக்கப்புறம் அந்த பட்டிக்கு வந்து நம்ம உள்ள ஒரு துணி கொடுப்போம்ல, அதுவும் நம்ம இப்போ கட் பண்ணணும். இப்போ அந்த நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, நான் கழுத்தளவுன்னு சொன்னேன்னு சொல்லி கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் எடுத்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்க. 2 பீஸை வந்து அப்படி கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து 2 பீஸ் எடுத்துக்கணும். அதை 2 பீஸ் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பட்டி இருக்குது பார்த்தீங்களா, பட்டி துணி, அந்த பட்டி துணியை வந்து இது வந்து நம்ம அந்த உள் கொடுக்குறோம்ல அந்த துணிக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இது யூஸ் ஆகுது. இப்போ இதுவே கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா நம்ம ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி வரும். அது மாதிரி வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து துணி கம்மியாக கொடுத்துட்டு கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, அது எப்படி நம்ம ஒட்டு போட்டு தைக்கிறது, அதுவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எப்போ போடுறேனோ அதை நான் போடுறேன், வரும்போது நான் போடுறேன் அதை. அதுக்கப்புறம் அது முடிச்சிட்டோம். இப்போ வந்து இது கொக்கி பட்டி, இது எக்ஸ்ட்ரா துணி இருக்கா, இது வந்து நம்ம கொக்கிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொக்கி கட் பண்ணிடுறோம். இது ஒரு 2 மீட்ரு இருந்தால் ஓகே. அந்த அளவு வந்து ஒரு 2 மீட்ரு இருந்தால் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா கொக்கி பட்டிக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஒரே ஒரு மடிப்பு தான் மடிக்க போகிறோம் நம்ம. அதுக்கு வந்து ஒரு 2 மீட்டரும் ஹைட் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 2 பீஸ் இந்த மாதிரி வச்சு ஹைட் இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னும் 2 பீஸ் இருந்தது, அதை எடுத்து இதை வந்து நம்ம ஐக்கு கட் பண்ணிக்க போகிறோம். ஹை வந்து ஒரு 3 மீட்ரு இருக்கணும். அது 2 மீட்ரு இருந்தால் இது ஒரு 3 மீட்ரு. இந்த மாதிரி ஃபோல்டர் மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுக்கே தெரியும் ஓரளவுக்கு, அதை விட கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது ஒரு 3 மீட்ரு வர மாதிரி, இது ஒரு 2 பீஸ் வரணும். இது பெருசாக இருக்கணும், இது வந்து சின்னதாக இருக்கணும். இது 2 மீட்டரு, இது 3 மீட்டர், அவ்வளோதான். ரெண்டுமே வந்து 2 பீஸ் இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சிங்களா. கொக்கி பட்டி முடிஞ்சிச்சு, ஐப்பட்டி. அப்புறம் வந்து நம்ம ப்ளவுஸு வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வேணும். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அளவு எடுத்து நம்ம வச்சோம் பார்த்தீங்களா, இந்த பீஸ் தான். இதை வந்து கரெக்டாக 4-5 ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக நம்மளுக்கு வந்து இது எனக்கு தெரிஞ்சு 1/4 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதை நம்ம கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த பீஸையும் நம்ம கட் பண்ணணும். இது வந்து கழுத்துக்கு போதுமான அளவு கரெக்டாக இருக்கும். வேணும்னா நம்ம வந்து துணி பத்தலைன்னா இருக்கிற துணியை வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். கரெக்டாக இது 1/4 இன்ச்சு நம்ம டேப்பு வச்சு, இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது இது கொக்கி பட்டிக்கு 2 இன்ச்சு, ஐப்பட்டிக்கு 3 இன்ச்சுன்றல. பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அளவெடுத்து நீங்கள் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கே வந்து தெரியும், நம்ம இவ்வளோ தான் கட் பண்ணணும்னு உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும். வாங்க, இது வந்து பேக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு கொக்கி பட்டிக்கு நம்ம பட்டி எக்ஸ்ட்ரா கட் பண்ணல, அந்த பீஸ் இது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் இது. அதுக்கப்புறம் ஸ்லீவ், அப்புறம் கொக்கி பட்டி, ஐப்பட்டி, அதுக்கப்புறம் நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ணோம்ல
அது. இதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணோன்னா, அப்படியே எடுத்து அப்படியே நம்ம வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வந்து தேடி தேடி இதுக்கப்புறம் இதை வைக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அதை நம்ம ஒழுங்கா கட்டி வச்சோன்னா அது கரெக்டாக இருக்கும். ஓகே. தேங்க் யூ.